வணக்கம். தமிழ்நாட்டினுடைய இலக்கிய வரலாறை பார்க்கிற போது சங்ககாலம், சங்கம் அருவிய காலம், நீதி இலக்கிய காலம், பிறகு கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை இருண்ட காலம் அல்லது கலப்பிரர் காலம், பிறகு 7ஆம் நூற்றாண்டில் பக்தி இயக்க காலம் தொடங்குகிறது. ஒருபுறம் சைவத்தை வளர்த்த திருஞான சம்பந்தரும், திருநாவுக்கரசரும், சுந்தரரும், மாணிக்க வாசகரும் தேவார திருவாசகங்களை பாடி வளர்க்க, மறுபுறம் பன்னிரு ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை ஓதி தமிழை வளர்த்தார்கள். அந்த பக்தி இலக்கிய காலத்துக்கு பிறகு காப்பிய காலம் வருகிறது. பெரிய புராணம் போன்றவை எல்லாம் வருகின்றன. பிறகு சிற்றிலக்கிய காலம், பிறகு ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு உரைநடை என்று இலக்கிய வகையை பற்றி நாம் பார்க்கிறோம். இதில் இந்த பக்தி இலக்கிய காலமாகிய 7ஆம் நூற்றாண்டில் சீர்காழியிலே பிறந்த திருஞான சம்பந்த பெருமான் 3 வயதில் எம்பெருமாட்டியாகிய பார்வதி தேவி இடத்திலே பொற்கிண்ணத்திலே ஞானப்பால் அருந்தினார் என்ற செய்தியை சிவபெருமானோடு வந்து அவர்கள் வழங்கினார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அப்படி அந்த ஞானப்பாலை பெற்ற திருஞான சம்பந்தர் ஊர்தோறும் சென்று தேவார பண்களை மிக அருமையாக பாடி பாடல் பெற்ற தலங்களாக சிவத்தலங்களை மாற்றினார். அவரும் சரி, நாவுக்கரசரும் சரி, சுந்தரரும், மாணிக்க வாசகரும் என்று அனைவரும் சென்று பாடியிருக்கிறார்கள். அவர்கள் பாடிய அந்த பாடல்கள் பெற்ற தலங்களையும் நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூருக்கு அருகிலே சிற்றேமம் என்ற பழைய பெயர் கொண்ட ஒரு பதி இருக்கிறது. அந்த சிவத்திருத்தலத்தினுடைய சிறப்பு என்ன என்றால், பாடல் பெற்ற 274 திருத்தலங்களுள் 169வது இடத்தை பெறுகின்ற இடம்தான் அந்த சிற்றேமம் என்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற சித்தாய்மூர். இந்த ஊரிலே வந்த திருஞான சம்பந்தர் அங்கிருக்கின்ற எம்பெருமானுடைய பெருமைகளை கேட்டு புகழ்ந்து பாடியதோடு மட்டுமல்லாமல், இவரை பாடுகின்றவர்களுக்கு என்னென்ன பெருமைகள் கிடைக்கும் என்பதை 11 பாடல்களிலே சொல்லியிருக்கிறார். இதோ அந்த பாடல்களை கேளுங்கள். நிறைவெண் திங்கள் வான்முக மாதர் பாட, நீல்சடை குறைவெண் திங்கள் சூடியோர் ஆடல் மேய, கொள்கையான் சிறைவண்டி யாழ் செய் பைம்பொழிற் பலனும் சூழ் சிற்றேமத்தான் இறைவனென்றே உலகலாம் ஏத்த நின்ற பெருமானே. கல்லிலோத மல்குதன் காணல் சூழ்ந்த காளியான், நல்லவாய இந்தமிழ் நவிலும் ஞான சம்பந்தன், செல்வனூர் சிற்றேமத்தை பாடல் சீரார் நாவினால் வல்லராகி வாழ்த்துவார் அல்லலின்றி வாழ்வரே. சரி, இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன? இந்து தமிழ் திசை பத்திரிகையில் கே சுந்தரராஜன்கிற நண்பர் இந்த சித்தாய்மூர் பற்றி எழுதியிருந்தார். உள்ளருக்குடைய சிவபெருமானுடைய பேரு பொன் வைத்தநாதர், அம்பிகையினுடைய பேரு அகிலாண்டேஸ்வரி. இந்த பொன் வைத்தநாதருக்கான பேர் காரணம் என்ன? அது வழக்கமாக எல்லா ஊர்லேயுமே ஒரு புராண கதை இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். இங்கேயும் அப்படி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஊரில் வெகு காலத்துக்கு முன்பு, அதாவது திருஞான சம்பந்தருடைய காலம்னு கூட வச்சுக்கங்களேன், அதுக்கு முன்பு சங்கரன் என்ற பெயர் கொண்ட ஒரு வணிகர் ஒருத்தர் இருந்திருக்கார். அவருடைய மனைவி பேர் அன்பிற் பெரியாள். அவர்கள் நல்ல இல்லறத்தை நடத்திட்டு வர்றப்ப அவங்க கர்ப்பிணியாக குழந்தை பேருக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவர் பொருள் தேடி வாணிப விஷயமாக வெளியில் போகிறார். இப்போ இந்த வீட்டினுடைய செலவு, இவர்கள் இந்த அம்மா செய்கிற வேலை என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு சென்று அந்த கோயில் இதுகளை சுத்தப்படுத்தி, அதோடு மட்டுமல்ல கோலமிட்டு அந்த திருப்பணிகள்லாம் செய்வாங்க. இதில் விளக்கு போடுறது மற்றதுக்கு பணம் வேணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இந்த அம்மாவுடைய செயல்பாட்டை பார்த்த சிவபெருமான் அந்த வாசற்படியில், கோயில் வாசற்படியில் ஒரு பொன் காசை வைப்பாராம். பொன் வைத்த நாதர் அப்படின்னு பேர். இவங்களும் அதை எடுத்து அதை வேண்டிய செயல்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த ஊர் மக்களுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம். கணவனோ ஊரில் இல்லை, இந்த பெண்ணோ கர்ப்பமாக இருக்கிறா, விளக்கேற்றுதல் உள்பட எல்லா வேலையும் செய்கிறா, இந்த பணம் ஏது, இவருடைய கர்ப்பத்துக்கு காரணம் என்னங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மனவேதனை அவளுக்கு ஏற்படுது. என்ன யார்கிட்ட சொல்லி இது பண்ணுவா? சிவபெருமான்கிட்ட தான் தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறான். இந்த நேரத்தில் அந்த ஊருக்கு போன கணவன் வந்துட்டான்.
அவன் காதுபடவும் இந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த கணவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, மனைவி மீது நம்பிக்கை வைக்கணும், என் மனைவி எப்படிலாம் இருக்க மாட்டான்னு அவங்க நம்பணும். ஆனால் ஊர் மக்களை நம்ப வைக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? இன்றைக்கே யோசிச்சு பாருங்க, ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 100 பேர் நமக்கு வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க. நல்லது கெட்டது வாழ்த்து வையி எல்லாமே வருது. உளவாயை மூடினாலும் ஊர் வாயை மூட முடியாதும்பாங்க. இன்றைக்கி அது மாதிரி மீடியா வாயை யாரும் மூட முடியாது, நமக்கு தெரியும். இப்போ அவர் என்ன பண்ணாராம், மா நான் உன்னைய நம்புறனோ இல்லையோ, இந்த ஊரை நம்ப வைக்கணும். ஒருவேளை சிவபெருமான் தான் உனக்கு இந்த பொற்காசுகளை தர்றாருன்னு சொன்னால், நீ அவரிடத்துல ஒன்று வேண்டிக்கோ. என்ன அப்படின்னா, வெகு நாட்களாக இந்த கோயில் கதவு மூடியே கிடக்குது. நீ உன்னுடைய வேண்டுதலால் இந்த கதவை திறக்க வைக்கணும். 1. 2வது, இந்த நந்திக்கு முன்னாடி பலிபீடம் இருக்குது, அது பின்னாடி வரணும். 3வது, தலவிருட்சமாகிய ஆத்தி மரம் அது பின்னாடி இருக்குது, இந்த கோயிலுக்கு பின்னாடி, அது கோயிலுக்கு முன்னாடி வரணும். கதவு திறக்கப்பட வேண்டும், பலிபீடம் முன்னாடி வர வேண்டும், தலவிருட்சமாகிய ஆத்தி மரம் முன்னாடி வரணும். இது 3ஐயும் நீ இறைவன் மூலமாக செஞ்சு காமிச்சிட்டேன்னா உன்னை நானும் நம்புகிறேன், இந்த ஊரும் நம்ப அப்படின்னார். என்ன செய்வா பாவம் அவ? அல்லல் படுவோருக்கு அடைக்கலம் தருபவர் யார்? சிவபெருமான் தானே. உடனடியாக அவர் என்ன பண்ணாரா, இந்த பெண் வேண்டிய 3ஐயும் செய்து கொடுத்தாராம். சரி, இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் இந்த கோயில் மூடியே கிடக்குது என்றால், அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கதை சொல்கிறாங்க. பிரம்மரிஷி ஒருவர் வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்க வந்திருக்காரு. கதவு மூடி இருந்திருக்கு. ஆனால் அவர் கவலைப்படலை. அவருக்கு கூடு விட்டு கூடு போய் வராதனால தேனி வடிவம் எடுத்து உள்ளே போய் சிவபெருமானை வணங்கிட்டு அவரோட வந்தவங்கெல்லாம் சேர்ந்து தேனீக்களாக உள்ளே போய் சாமியை கும்பிட்டு போகிறாங்க. போகிறப்ப இந்த கதவு மூடிய கிடக்கணும்னு அவர் போயிடுறாரு, சாவு கொடுத்துட்டு போயிடுறாரு. பாருங்கள், இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், இன்றைக்கும் இந்த சுவாமிக்கு அருகில் ஒரு தேன் கூடு இருக்காங்க, அதற்கு பூஜையும் நடக்குதா. இப்போ இந்த மூடிய கதவு திறந்தது, பலிபீடம் பின்னே வந்தது, தலவிருட்சமும் கோயிலுக்கு முன்னே வந்தது. இவையெல்லாம் நிகழ்ந்த போது எம்பெருமான் கொடுத்த அந்த பொற்காசுகள் எல்லாம் உண்மை என்பதும் அவள் பத்தினி என்பதும் அந்த ஊரார் தெரிந்து கொண்டார்கள். கணவனும் மகிழ்ந்தான். திருஞான சம்பந்தர் இங்குதான் வந்து தன்னுடைய அந்த தேவார திருப்பதிகத்தை பாடியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தலத்துக்கு அருகிலே தான் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீரங்கநாதருடைய கோயில் ஒன்றும் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் போட்டிருக்காங்க. சிற்றேமம் என்று வழங்கப்பட்ட பாடல் பெற்ற தலமான இந்த சித்தாய்மூருக்கு போயிட்டு வாங்க. இது திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் 3 கல் தொலைவில் இருக்குங்கிற செய்தியும் நம்ம பார்க்குறோம். எங்கு நோக்கினும் சிவத்தலங்கள், எங்கு நோக்கினும் தேவார பதிகங்கள், எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய நாயன்மார்களும் அவர்களை தேர்ந்த தொண்டர்களும் தான் என்பதை அறிந்து வியக்கிறோம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.